laboratory consultant. So if you see in the past 3 years, we have set up approximately 100 plus laboratories across the nation. So we have seen this digital transformation of laboratories. If you see prior to 5 years, most of the laboratories, even in the urban sector, they were using, the Microsoft Word or Microsoft, other things to, type the reports, give a printout. So, but in this last 5 years, there is this digital transformation in which, people have different alignments, that is laboratory information software. இங்க நிறைய பேர் வந்து LMS யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேர் இனிமே வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல வந்து யூ டைப்பிங் தி ரிப்போர்ட்ஸ் அண்ட் சென்டிங். ஸோ இதுல நம்ம பார்க்குற ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் சைடில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பேஷண்ட் வந்து ரிப்போர்ட்டை லூஸ் பண்ணிடுவாங்க. நம்ம கிட்ட திருப்பி கேட்கும்போது லைக் வந்து 90% we have the data, but most of the time we are not able to retrieve the data. So in the retrieve பண்ண முடியலங்கிற போது it has been a very difficult situation on the patient side. ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல், வெல்பீயிங் ஆஃப் த சொசைட்டிக்காக வந்து we are working. நம்மளால retrieve பண்ண முடியல, கொடுக்க முடியல அப்படிங்கிற போது வந்து பேஷண்ட் சைடில் வந்து there is some difficulty. அவங்களால வந்து எடுத்துகிட்டு போக முடியல. இப்போ செந்தில் சார் சொன்ன மாதிரி வந்து லைக் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு கன்சல்டேஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா லாட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ். இப்போ ஒரு கார்டியாக் பேஷண்ட் வந்து சப்போஸ் they are coming from லக்னோ or ஹரியானா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபைல் எடுத்துகிட்டு வருவாங்க. so many reports, so many consultations, என்ன பண்ணிருக்காங்க, இது எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தேவையா அப்படின்னா வந்து அது நிறையா வந்து ஃபேட் ஆகிருக்கும். இந்த பிரிண்ட் அவுட்ஸ் வந்து அந்த இங்க் வந்து ஃபேட் ஆகிருக்கும், நிறையா தொலைஞ்சு போயிருக்கும். ஒரு கான்சிக்வன்ஸ் அந்த அடுத்தடுத்து இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்மளால் மேட்ச் பண்ண முடியாது. பண்டில் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ எது தேவை, எது தேவையில்லாதது இப்படிங்கிற ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து பேஷண்ட் சைடில் வந்து இருந்துகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி வந்து இதுக்கு மேலே வந்து we can go ahead அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த ABDM platform, it is actually a very good thing which is coming to the society now. So like இதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி லைக் நம்ம வந்து நம்மளோட டெய்லி யூஸில் வந்து as health care professionals நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பேஷண்ட்ஸ்க்கு இந்த டிஃபிகல்ட்டியே இருக்காது. ஏன்னா லைக் வந்து பேஷண்ட்ஸ் வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி wherever they travel, they just have this one ஆதார் நம்பர். இப்போ நமக்கு எப்படி ஒரு ஆதார் நம்பர் வச்சு நம்மளால எங்கே வேணாலும் எந்த டிரான்சாக்ஷன் வேணாலும் பண்ணிக்க முடியும். we just get an OTP. அதே மாதிரி இந்த ஒரு ஆதார் நம்பரை வச்சு நம்மளோட பேஷண்ட்ஸ்னால வந்து அவங்களோட எந்த ரெக்கார்ட்ஸ் வேணாலும் எந்த டாக்டருக்கு வேணாலும் அவங்களோட கன்சென்ட் மூலமா ஷேர் பண்ணிக்க முடியும். இட் இஸ் நாட் லைக் வந்து எல்லாத்தையும் வந்து அந்த டாக்டருக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு லைக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க கன்சென்ட் கொடுத்தா மட்டுமே தான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்து அந்த ரிப்போர்ட்ஸை எடுத்து ஷேர் பண்ண முடியும். இது வந்து ஒரு ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு இனிஷியேட்டிவ் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து பேஷண்ட் சைடில். ஸோ லைக் நம்ம ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸுக்கு இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ இது மூலியமா நம்மளுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து we have a verification that yes இது வந்து ஒரு certified verified center அப்படின்னுட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா urbanனா ஓகே ஃபைன், நம்ம வந்து தெரியும், நம்மளுக்கு நிறைய பேர் நம்மளுக்கு தெரியும் ஓகே ஃபைன் இது வந்து ஒரு நல்ல சென்டர் அப்படின்னு தெரியும். பட் நம்ம இன்னும் கொஞ்சம் போக போக என்ன ஆகுது அப்படின்னா we know about crack practice இது இருக்கு. ஸோ லைக் அண்ட் ரொம்ப அன்எத்திக்கலாக வந்து லெபார்டரி ப்ராக்டிஸ் பண்ணுற சில பேர் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா நம்மளால வந்து தவிர்க்க முடியும். ஸோ ஒன்ஸ் people, common people வந்து they come into this ABHA platform, they have this ABHA ID, they will be able to verify யார் வந்து they are a certified professional, which is a certified facility. ஸோ இது மூலமா வந்து லைக் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. லைக் வந்து இன்னொரு சின்ன லெபார்டரி வந்து இருக்கு, லைக் அன்ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க, பீப்புள் அங்கே போயிடுவாங்க, இல்லையே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ லைக் நம்மளோட ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் சைடில் வந்து இதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக நம்மளுக்கு வந்து வருது. அண்ட் திஸ் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். For the past approximately 4 months, yeah. Once வந்து like I'm personally using MockDoc இது application யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். That is also a seamless thing. அது தவிர வந்து when they were integrated into the system, I was contacted as one of the customers. நீங்கள் வந்து ABHA வந்து you take it, it will be very helpful for you அப்படின்னுட்டு லைக் அது பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு
registration பண்றதுக்கு people are coming and helping you out. இதே மாதிரி within ஒரு 15 to 20 minutes if you contact the ABHA team, they're able to help you out in the facility management and like registration also. The team is diverse. So local language they are help பண்ணிடுவாங்க. So like complete support from the central government. ஏன்னா அவங்க டெல்லியில இருக்காங்க, நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. Yes, the team is from Delhi, they are from Maharashtra, of course. But their widespread network of people helping us, நம்மளோட team வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து நம்மளோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு ரெகக்னைஸ்ட் ப்ரொஃபஷனல் ஃபெசிலிட்டியா வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்காக. ஸோ இது தவிர நம்மளுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்கனாமிக் ஃப்ரண்ட், சப்போஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ABHA கம்ப்ளைண்ட் நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா we have to put ஒரு முதல் ஒன்று போட வேண்டியிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த பேஷண்ட்ஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டு, அதாவது பேஷண்ட்ஸை வந்து லைக் நம்ம வந்து அவங்களோட ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம இந்த ABHAக்குள்ள வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஹெல்த் கேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இதையும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். லைக் டிஜிட்டலைசேஷனுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோங்கிறதுக்காக கவர்மெண்ட்டே வந்து பர் ரெக்கார்டு வந்து நமக்கு இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு வந்து லேப்ஸில் வந்து கண்டிப்பாக மினிமம் வந்து ஒரு 20 to 30 கேசஸ் பர் டே வந்துட்டு இருக்கோம், ஈவன் அந்த ஸ்மால் டு மிட் சைஸ் லெபார்ட்டரி. ஸோ வித்தின் ஒரு 3 monthsல தான் நம்ம வந்து இந்த LIMSக்கு போடுற ஒரு அமௌண்ட்டை வந்து வில் பி ஏபிள் டு டேக் இட் பேக். திஸ் இஸ் மை பர்சனல் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து இந்த ABHA கம்ப்ளைண்ட் LIMS போய் நம்ம வந்து பேஷண்ட்ஸை கொடுக்குறோங்கும் போது நம்மளுக்கு வித்தின் ஒரு 3 months வந்து வில் பி ஏபிள் டு ரெக்கவர் த காஸ்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் மை எக்ஸ்பீரியன்சஸ். If you have any doubt, I invite you personally to my center to see how the seamless flow of this registration எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது. இதை தவிர லைக் ABHA ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பேஷண்ட்ஸ் தானே பண்ணிக்கலாம். உங்கள் சென்டரில் பண்ணுறாங்க, வெரிஃபை பண்ணுறாங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ரொம்ப டைம் ஆகுது. இதில் வந்து உங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இவ்வளோ டைம் ஆகுது, இவ்வளோலாம் டைம் ஆகிறதே கிடையாது. இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் அரௌண்ட் 20 seconds. 20 secondsல வந்து ஒரு பேஷண்ட் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டு we can go ahead with the normal registration process. Again, I invite you all, என்னோட சென்டர் வந்து சென்னையில் தான் இருக்குது. If you want to come see how this ABHA is working, எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது, ஒரு பேஷண்ட் சைட்லேருந்து ஒரு லெபார்ட்டரிக்கும் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா you can definitely come and visit our center and see how this is happening. Okay. Thank you all. Thank you the team from ABDM, from the National Health Department, my speakers, co-speakers, Mr. Sendal, and from Delhi, Mr. Naran Singh. Thank you all for this.